வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 6 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரம் வதங்கிரும், ஆனால் கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா முட்டையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்ச வெங்காயத்தை எல்லாம் முட்டை மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். ஃப்ளேமை வந்து சிம்லே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், எக் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.